இவர் வாழும் காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்திருந்தார். மிருத்திகை அப்படின்னா மிருத்திகை, அது என்ன மிருத்திகை என்றால், இதுதான் இங்கே தான் பெரிய ஒரு விவரம் இருக்கிறது. உலகத்திலே எங்கேயுமே காலடிப்படாத இடத்தில் எடுத்து இதை மந்திர ஜபங்கள்லாம் செய்து இன்று வரை பக்தர்களுக்கு இங்கு கொடுக்கப்படும் ஒரு மிக சக்தி வாய்ந்த பொருள் தான் மிருத்தியாகும். மிருத்திகை எப்படி உருவானது என்றால், சுவாமி இப்போது நாம் அனைவருக்கும் தெரியும், நாம் இப்போதெல்லாம் குளிப்பதற்கு சோப்பு சீப்பு பயன்படுத்துவோம். அப்போது சுவாமியை பொறுத்தவரை சாதாரண ஒரு நல்ல சுத்தமான மண்ணை, அதாவது ஒரு மண்ணை தான் எடுத்து குளிப்பார். அதுதான் அவர் குளிப்பார். அதை குளித்து முடித்தவுடன் அந்த மண்ணை எடுத்து சேகரித்து வைப்பார்கள். அதுதான் மிருத்திகையாகும். அப்படின்னா அந்த மண் செய்யும் குளித்த மண் என்றால், அது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். மிருத்திகை இருந்தால் எப்பேற்பட்ட பேய் பிசாசு ஓடிவிடும். அந்த மிருத்திகை கையில் இருந்தால் உங்களை கொல்ல வர வேண்டும், உங்களை உயிருடன் நெருப்பு வைக்க வேண்டும் என்று அவ்வளோ வெறியாக வந்தாலும் உங்களை விட்டு விலகி விடுவார். அதே போல் எப்பேற்பட்ட ஆபத்து இருந்தாலும் அந்த மிருத்திகை கையில் இருந்தால் உங்களை காப்பாற்றிவிடும். வாழும் காலத்திலும் சரி, இப்போது வரை இந்த நிமிடம் வரை அந்த மிருத்திகை அங்கே வழங்கப்படுகிறது.